ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு 2026 வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி தேர்வுகளுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோவில் நிறைய ஸ்டடி டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எல்லாமே வந்து பார்த்து பயன்படுத்திக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 17, ஓகேவா? அக்டோபர் 17, 2025. ஜான் 1 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அக்டோபர் 17லேருந்து ஜான் 1 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இன்னும் பார்த்தீங்கன்னா 77 டேஸ் இருக்குது. இந்த 77 நாட்கள் அப்படிங்கிறது போகிறதே தெரியாது. டக்கு டக்குன்னு அப்படியே வந்து டேஸ் வந்து போயிடும். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 3 டேஸில் வந்து தீபாவளி வரப்போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ இயர், கிறிஸ்மஸ், பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நாட்கள் வந்து அப்படியே போயிடும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 2026 குரூப் 4, குரூப் 1 இந்த மாதிரி தேர்வுகள் வந்து வந்துடும். ஸோ இந்த 77 டேஸை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டுக்குமே நாட்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டம். ஒரு 10 நாள் இருந்தால் ஏதாவது படிக்கலாமே அப்படின்னு இருக்கும். எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 டேஸில் இன்னும் ஒரு 10 நாட்கள் எக்ஸ்ட்ரா இருந்தால் நமக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இப்போது எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை. நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது, எக்ஸாம் எப்போ வரப்போகுது, இது எல்லாமே நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து நமக்கு வந்து ஒரு ஆனுவல் பிளானர் கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா நவம்பர் எண்டில், அப்படி இல்லைன்னா டிசம்பர் வந்து ஒரு 15 அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆனுவல் பிளானர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதில் தான் நமக்கு என்ன தெரியும், அடுத்து எப்போ எக்ஸாம் வரப்போகுது, ப்ரிலிம்ஸ் எப்போ, மெயின்ஸ் எப்போ, டேட் எல்லாமே நமக்கு வந்து அந்த ஆனுவல் பிளானரில் தான் தெரியும். அதற்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி, எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு 77 டேஸ் இருக்குது. இந்த நாட்களை வீணடிக்காமல் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரப்போகிற எந்த தேர்வாக இருந்தாலும் உங்களால் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த 77 டேஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலகிராம் சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணி அதே மாதிரி ஸ்டடி பிளான் போட்டு எப்படி படிக்கணும் அப்படின்றத ப்ராப்பராக வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை கொண்டு போங்க. இந்த டேஸ் எல்லாம் விட்டுட்டு லாஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒரு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்த தேர்வுகள் படிச்சுட்டே தான் இருக்கணும். ஸோ இந்த 77 நாட்களை வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களால் அடுத்து வரப்போகிற 2026 எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டடி பிளான் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் 17லேருந்து ஜான்வரி 1 வரைக்கும், அதாவது நியூ இயர் வரைக்கும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 77 டேஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 77 டேஸில் ஒரு நாளைக்கு 7 ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த 77 நாட்கள் அப்படிங்கிறது பிஃபோர் நோட்டிஃபிகேஷன், அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நவம்பர் எண்ட் அப்படி இல்லைன்னா டிசம்பர் 1 வீக்கில் ஒரு டிசம்பர் 15க்குள்ளேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆனுவல் பிளானர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதில் நமக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து என்னென்ன எக்ஸாம் வரப்போகுது, எந்தெந்த மந்தில் வரப்போகுது அப்படின்றது டீட்டெயில்டாக நமக்கு தெரிய வரும். ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை கொண்டு போகலாம். பட் ஒரு எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது வந்து நீங்கள் வந்து படித்து வச்சுருந்தா தான் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து அந்த நாட்களை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்தி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் என்னென்ன எக்ஸாம் வரப்போகுது அப்படிங்கிறது ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய நாட்கள், இந்த 77 நாட்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வரப்போகிற குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4 வேறு என்னென்ன எக்ஸாம்ஸ் வருதோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போவே ப்ரீ பிளான்டாக படித்து வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் உங்களால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 77 டேஸ் ஒரு நாளைக்கு 7 ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? டோட்டலாக 77 டேஸ் இருக்குது நியூ இயர்க்கு பிஃபோராக. இந்த 77 டேஸில் ஒரு நாளைக்கு 7 ஹவர்ஸ் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அதை வந்து 8 ஹவர்ஸாவோ இல்லை வந்து 12 ஹவர்ஸாவோ 14 ஹவர்ஸாவோ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து நான் 14 மணி நேரம் படித்தேன், 10 மணி நேரம் படித்தேன் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க.
ஸோ உங்களுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 7 ஹவர்ஸ் சொல்லியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் 7 மணி நேரம் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்றது இல்லை. உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து டைம் வந்து அலாட் பண்ணிக்கோங்க. மினிமமாக ஒரு நாளைக்கு 5 ஹவர்ஸாக இப்போதைக்கு படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, 77 டேஸில் 7 ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த 7 மணி நேரம் அப்படிங்கிறது அதில் வந்து எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து ஒரு 7 இம்பார்ட்டண்ட் டிப்ஸ் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்பரேஷனில் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 77 டேஸ் நீங்கள் 7 ஹவர்ஸ் படிக்கும்பொழுது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 539 ஹவர்ஸ் வந்து நம்ம கையில் இருக்குது. ஓகேவா? அதாவது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 540 ஹவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த 540 ஹவர்ஸை நீங்கள் வந்து தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னாலே ப்ரிலிம்ஸ் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் ப்ரிலிம்ஸ் மட்டும் படிங்க. ஓகேவா? மெயின்ஸ்க்கு நமக்கு டைம் இருக்கும். பட் பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் இப்போ இந்த 77 நாட்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுதே மெயின்ஸும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரியா? இப்போ நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். குரூப் 1 குரூப் 2 எந்த எக்ஸாம் இருந்தாலும் ப்ரிலிம்ஸோடைய பாதி சிலபஸ் நமக்கு வந்து மெயின்ஸில் கவர் ஆகும். அப்போது ப்ரிலிம்ஸ் படிக்கும் பொழுதே மெயின்ஸ்க்கும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னாலே மெயின் சிலபஸ் பாதி கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் ரிமைனிங் இருக்கக்கூடிய மெயின் சிலபஸாக படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ இருக்கிற டைம் எல்லாமே நான் ப்ரிலிம்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த நாட்களை நான் மெயின்ஸ்க்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மெயின்ஸ் கிளியர் பண்ணுறது கஷ்டமாயிடும். அதனால் இப்போ இருந்து டே 1ல் இருந்தே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுதே மெயின் சிலபஸையும் பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுட்டு ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் என்னென்ன சிலபஸ் காமனாக இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒரு ஷீட்டில் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதையும் அதையும் சேர்த்து வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்படி படிக்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ என்னென்ன டிப் நான் சொல்கிறேனோ அதை வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட மார்க்கில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா டைம் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஃபுல் டைமாக இருந்தாலும் சரி, பார்ட் டைமாக இருந்தாலும் சரி, இயர்லி மார்னிங் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது உங்களோட ப்ரிப்பரேஷனில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து இயர்லி மார்னிங் அப்படிங்கிறது எழுந்து படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறீங்க. பட் நீங்கள் நைட்டோ இல்லை ஈவினிங் டைமில் ப்ரிப்பேர் பண்ணுறத இயர்லி மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களால் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா நைட்டு நீங்கள் 1 ஹவர் படிக்கிறீங்க அப்படின்னா இயர்லி மார்னிங் அதை நீங்கள் ஒரு 25 to 35 மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இயர்லி மார்னிங் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத உங்களோட ப்ரிப்பரேஷனில் கொண்டு வாங்க. ஃபுல் டைமாக இருந்தாலும் சரி, பார்ட் டைமாக இருந்தாலும் சரி. தென் டைம் அலாட்மெண்ட் இந்த 7 ஹவர்ஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த 7 ஹவர்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இயர்லி மார்னிங் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ ஈவினிங் டைம், நைட் டைம் மொத்தமாக வந்து ஒரு 7 மணி நேரம் வந்து டைம் அலாட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த டைம்லேருந்து இந்த டைமை படிங்க, இந்த டைம்லேருந்து இந்த டைமை படிங்க அப்படின்னு என்னால் வந்து டைம் வந்து அலாட் பண்ணி கொடுக்க முடியும். பட் அது எல்லாருக்கும் காமனாக செட் ஆகாது. அதனால் உங்களுக்கு தகுந்த மாதிரி டைம் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து போட்டு பாருங்கள், இயர்லி மார்னிங், நைட்டு, ஈவினிங் இந்த மாதிரி டைம் வந்து ரைட் பண்ணி அதை ஃபாலோ பண்ண முடியுதான்னு பாருங்கள். அப்படி ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா அதை போட்டு வரி பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமை வந்து படிக்க யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக ஒரு நாளைக்கு நம்ம 7 மணி நேரம் படிக்கணும் அப்படின்றத மட்டும் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த டைமை வந்து படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்றதுல மட்டும் காம்ப்ரமைஸ் இருக்கவே கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் சூஸிங். அதாவது ஒரு சப்ஜெக்ட்கே நிறைய புக்கு வந்து வாங்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மிஸ்டேக்கை வந்து புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு புக்கு தான் இருக்கணும். ஓகேவா? சமச்சீர் புக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும். லாங்குவேஜாக இருக்கட்டும், ஜென்ரல் ஸ்டடீஸாக இருக்கட்டும், மேத்ஸாக இருக்கட்டும், உங்ககிட்ட சமச்சீர் புக் கண்டிப்பாக இருக்கணும். அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்க்கு ஒரு புக்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள்.
லிமிட்டடாக உங்கள்கிட்ட சோர்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக ரிப்பீட்டடாக அதை வந்து ரிவிஷன் பண்ண முடியும். நீங்கள் அடுத்தடுத்து ஒரு எக்ஸாமுக்கு இப்போ வந்து குரூப் 1க்கு ஒரு புக் வாங்குறீங்க, குரூப் 2க்கு ஒரு புக் வாங்குறீங்க, குரூப் 4க்கு ஒரு புக் வாங்குறீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வேறு புக்கில் படிக்கும்போது அந்த கண்டென்ட்டும் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்காது. தென் பார்த்தீங்கன்னா படித்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்காது. ஸோ புக் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த புக்கு படிக்கணும் அப்படின்றது நம்ம சேனல்லே நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸ் வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதை மட்டும் அதர் சோர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு புக் தான் இருக்கணும், அது வந்து பார்த்துக்கோங்க. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான். ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெகுலராக ஒரு டைமில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இயர்லி மார்னிங் அப்படின்னா உங்களுக்கு எது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கோ அதை வந்து இயர்லி மார்னிங் ப்ரிப்பரேஷனில் வச்சுக்கோங்க. ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்க சப்ஜெக்ட், நைட்டு ஈவினிங் டைம்லாம் வந்து ரிவிஷன் பண்ணுறது, டெஸ்ட் ப்ராக்டிஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணலாம். பட் இயர்லி மார்னிங் மட்டும் எப்போவுமே வந்து உங்களுக்கு எது டஃப்பான சிலபஸோ அதாவது டஃப்பான சப்ஜெக்டோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஒரு சப்ஜெக்டை இப்போ வந்து மார்னிங் நீங்கள் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா அதை ரெகுலராக மார்னிங் நம்ம இயர்லி மார்னிங் ஹிஸ்ட்ரி தான் படிக்கணும். ஆஃப்டர்நூன் சம் பார்க்கணும். நைட் டைம் ஈவினிங் டைமில் வந்து நம்ம லாங்குவேஜ் தமிழோ இங்கிலீஷோ அதை வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் ரெகுலராக அந்த டைமில் அந்த சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஓகே இந்த சப்ஜெக்ட் நம்ம இப்போ படிக்கணும், அடுத்து அந்த சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும். நீங்கள் மாற்றி ஒரு நாள் இயர்லி மார்னிங் ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு அடுத்த நாள் பாலிட்டி எடுத்துகிட்டு அடுத்த நாள் எக்கானமி எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி மாற்றி படிக்கும்போது உங்களுக்கு வந்து டயர்டும் ஆகிடும், படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும். ஸோ ஒரு டைம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பாயிண்ட் அடுத்து என்ன அப்படின்னா நீங்கள் படிக்கிறது தென் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுறது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? டெஸ்ட் பேட்ச் இல்லாமல் அதாவது டெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லாமல் நீங்கள் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் உங்களை தள்ளி போயிட்டே தான் இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி தான் வரும். சரியா? ஒரு ஃப்ரீ பேட்சோ இல்லை வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ஏதோ ஒரு பெய்ட் பேட்சோ ஏதோ ஒரு பேட்ச் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணி டெஸ்ட் 1லேருந்து ஃபைனல் டெஸ்ட் ஒரு 28 டெஸ்ட்டு இல்லை வந்து 40 டெஸ்ட்டு 35 அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டெஸ்ட் பேட்ச்லேயும் ஒவ்வொரு டெஸ்ட்டு வந்து இருக்கும். சரியா? ஸோ எவ்வளோ டெஸ்ட் இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேருந்து லாஸ்ட் டெஸ்ட் வரைக்கும் ப்ராப்பராக அவங்க கொடுக்குற ஷெட்யூல் படி படித்து டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மார்க் வருதோ வரலையோ பட் எல்லா டெஸ்ட்டும் ப்ராப்பராக அட்டன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். மார்க் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு டெஸ்ட்டில் எடுக்கிறத விட அடுத்த டெஸ்ட்டு நீங்கள் படித்து எழுதும்போது 2-3 மார்க்காவது உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுவே உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். சரிங்களா? ஏதோ ஒரு பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனுக்காக எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணாமல் இந்த நாட்களில் இந்த ஒரு 2.5 மாதங்கள் இருக்கா இதில் வந்து ஏதோ ஒரு பேட்ச் ஜாயின் பண்ணி அப்படியே உங்கள் ப்ரிப்பரேஷனை வந்து ஒரு டச்லேயே வச்சுருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, 5th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் அதாவது எல்லா நாட்களுமே தொடர்ந்து படிச்சுட்டே இல்லாமல் ஒரு பிரேக் 5 டேஸ் நான் படிக்கிறேன், சாட்டர்டே சண்டே நான் ரிவிஷன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஷெடியூலை போட்டுக்கோங்க. ஓகேவா? தென் அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டே என்ன ஆகிடும், ஓகே நம்ம இந்த சாட்டர்டே சண்டே படிக்க வேண்டாம், நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கே வந்து படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். 7 டேஸும் நம்ம படிக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே கஷ்டம். அப்போ 5 டேஸ் நான் படிக்கிறேன், 2 நாள் வந்து நான் ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கணும். நீங்கள் 7 நாட்களுமே படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக வேஸ்ட்டு. அட்லீஸ்ட் 2 நாளாவது வாரத்தில் நீங்கள் 5 டேஸ் படிக்கிறத ஒரு 2 நாள் ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா தான் அது வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 6th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க, மார்க் வருது, ஒரு 100க்கு நீங்கள் ஒரு 72 73 இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா அதோடு விட்டுறாமல் ரிமைனிங் கொஷின்ஸை என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்த்து அதை வந்து அனலைசிஸ் அதாவது ஒவ்வொரு கொஷின்லையுமே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு ஆப்ஷன் தான் அந்த கொஷினுக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 ஆப்ஷனை எதுக்கு அங்கே அந்த 3 ஆப்ஷன் வச்சுருக்காங்க, அது ரிலேட்டடான ஆப்ஷனாக தான் அங்கே வச்சுருப்பாங்க. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன் அங்கே இருக்கும். அப்போது அந்த ஆப்ஷனுக்கு என்ன கொஷின் வரும் அப்படின்னு ரியலைஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து
கண்டுபிடிச்சு படிக்கணும். ஓகேவா? தென் ஆன்சர் கீ செக் பண்ணிவிட்டு ரிமைனிங் எவ்வளோ கொஷின்ஸ் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ கொஷின் மிஸ்டேக் பண்ணுறீங்க, எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்க அப்படின்ற ஏரியாவை கண்டுபிடிச்சி அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? 7வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிஒய்க்யூ, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஓகேவா? பிஒய்க்யூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உங்களோட ப்ரிப்பரேஷனில் வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். ஓகேவா? நீங்கள் படிக்கிறது, ரிவிஷன் பண்ணது, டெஸ்ட் அட்டன் பண்ணுறதையும் தாண்டி பிஒய்க்யூ அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்பரேஷனில் இருக்கணும். இதை நீங்கள் 2 வழியில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்தும் ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல் டிஎன்பிஎஸ்சி கொஷின், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு கொஷின் பேப்பர் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் எல்லா சப்ஜெக்ட்டுமே மிங்கிள்டாக இருக்கும். ஸோ அப்படியும் நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் ஹிஸ்ட்ரி தனியாக, பாலிட்டி தனியாக நீங்கள் வந்து பிஒய்க்யூ ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபுல் கொஷின் பேப்பர் எடுத்துக்கிட்டு ஜென்ரல் ஸ்டடீஸில் மிங்கிள்டாக இருக்கக்கூடிய அந்த பிஒய்க்யூவை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா புக் வந்து சக்தி பப்ளிகேஷனில் அவைலபிளாக இருக்கும் ஆன்லைனில். ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய புக் இருக்குது. நீங்கள் சக்தி பப்ளிகேஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை என்னால் புக் வாங்க முடியாது அப்படின்னா கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி பிஒய்க்யூ அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து அவைலபிள் இருக்கும். கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து கிடைக்கும். சப்ஜெக்ட் வைஸும் இருக்கும். ஃபுல் டிஎன்பிஎஸ்சி எல்லா இயர் வைஸ் கொஷின் பேப்பருமே உங்களுக்கு எல்லாமே கூகுளில் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெய்லி ஒரு கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சது. ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸ்டடி பிளான் போடும் பொழுது எடுத்ததுமே பார்த்திங்கன்னா 100 டேஸ், அடுத்து பார்த்திங்கன்னா 70 டேஸ் அந்த மாதிரி போடாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு, ஓகேவா, 1 வீக்குக்கு வந்து ஸ்டடி பிளான் போடுங்க 7 டேஸ்க்கு. ஓகேவா? இந்த 7 டேஸ் உங்களால் எப்படி ஃபாலோ பண்ண முடியுதுன்னு பாருங்கள். டே 1லேருந்து டே 7 வரைக்கும் நம்மளால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியுதா அப்படின்னா அதே ஸ்டடி பிளானை கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி முடியல அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம், எப்படி நமக்கு எந்த டைம் நமக்கு செட் ஆகும், எந்த டைம் உட்காந்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசித்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்டடி பிளான் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு வந்து 1 வீக்குக்கு போடுங்க, நெக்ஸ்ட் வந்து 10 டேஸ்க்கு போடுங்க, நெக்ஸ்ட் வந்து 1 மந்த்துக்கு போடுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2 மந்த், அதுக்கப்புறமா தான் நீங்கள் 70 டேஸு 100 டேஸ் ஸ்டடி பிளான்லாம் போடணும். ஓகேவா? எடுத்ததுமே 100 டேஸ்க்கு 4-5 ஷீட் எடுத்து வச்சு கோடு போட்டு இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அடுத்து டே 1 நம்மளால் பண்ண முடியலையே, நம்ம எப்படிடா 100th டே பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து மைண்டு டயர்ட் ஆகிடும். ஸோ எந்த விதத்துலையுமே உங்களை நீங்கள் வந்து டவுன் பண்ணிக்கவே கூடாது. ஸோ வாரத்துக்கு ஒரு ஸ்டடி பிளான், அடுத்து 10 டேஸ்க்கு ஒரு ஸ்டடி பிளான், அப்படி போட்டு உங்களை இம்ப்ரூவ் பண்ணி 100 டேஸ் ஸ்டடி பிளான் வந்து நீங்கள் வந்து போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா தீபாவளி, நியூ இயர், கிறிஸ்மஸ், பொங்கல்னு நாட்கள் வந்து அப்படியே போயிடும். அடுத்து வந்து குரூப் 4 குரூப் 1 எக்ஸாம்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ போயிட்டு நம்ம தடுமாறத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ப்ரிப்பரேஷனில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கானீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2026 வரப்போகிற எக்ஸாம் உங்களால் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் ஒரு போஸ்டிங் வந்து வாங்க முடியும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.